என் தங்க பிள்ளையே, இன்று ஆடி அமாவாசை நாளில் சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்த ஒருவரினுடைய ஆத்மாவானது இப்பொழுது உன்னோடு பேச வந்திருக்கின்றார்கள். இன்று நான் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றேன், உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று. அதற்கு என்ன காரணம் தெரியுமா என் குழந்தையே? இவர்கள் சமீபத்தில்தான் உன்னை விட்டு பிரிந்தார்கள். இவர்களினுடைய இழப்பு உன்னால் ஈடுகட்டவே முடியாத ஒரு இழப்பு. எப்பொழுதுமே இவர்களை எண்ணி எண்ணி மிகுந்த மனவேதனையில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். எந்த ஒரு செயல்களிலும் உன்னால் கவனத்தை செலுத்த முடியவில்லை. நீ என்ன செய்தாலுமே அவர்களினுடைய எண்ணங்கள் தான் உனக்குள் வந்து கொண்டிருக்கின்றது. நீ எப்பேற்பட்ட விஷயத்தை செய்ய முயற்சி செய்தாலும் அதில் உன்னால் முழுமையான கவனத்தை செலுத்த முடியவில்லை. என்னாலும் உனக்கு நரகமாகவே தோன்றுகின்றது. நாம் மட்டும் ஏன் இவர்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் என்ற போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படியாக இவர்களை பற்றியே நினைத்து நினைத்து நீ உனக்குள் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மிகுந்த மனவலியையும் மிகுந்த மனவேதனையையும் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது, உன் வராகி நான் உன்னோடு பயணிக்கும் பொழுது உனக்கு நான் கொண்டு வந்து தருகின்ற எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவாவது நம்மோடு பேசுவதாவது என்று நீ நினைத்து விட்டாயானால் கடந்து செல். அம்மா உனக்கு இந்த விஷயத்தை நிறைவாக தர வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால், நம்மை விட்டு பிரிந்தவர்களினுடைய ஆத்மா நம்மோடு பேச நினைக்கிறது என்பதனை நீ உணர்வது உண்மை என்றால் மட்டும் என் வார்த்தைகளை கேள். ஆடி அமாவாசை நாள், அதாவது பொதுவாகவே அமாவாசை என்றாலே அந்த நாளில் மட்டும் இந்த உலகத்தை விட்டு சென்ற ஆத்மாக்கள், அந்த ஆத்மாக்கள் உலகத்தில் இருந்து இந்த பூமியை நோக்கி வருவதற்கும் தன் குடும்பத்தில் உள்ளவர்களை காண்பதற்கும் ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு அமாவாசைகளிலும் அவர்கள் வந்தாலுமே இந்த ஆடி அமாவாசை நாள் என்பது நிச்சயமாக மிக பெரிய அளவிலான மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு அமாவாசை. இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதும் நம்முடைய இல்லத்தில் இறந்து போனவர்களை நினைத்து நாம் வழிபடுவதும் மிக சிறப்பான ஒரு விஷயமாக கருதப்படுகின்றது. இந்த நாளில் அவர்கள் நம்மை தேடி வருவார்கள் என்பது எப்படி நம்முடைய நம்பிக்கையாக இருக்கின்றதோ அதுபோல அவர்கள் நம்மோடு பேச நினைப்பதும் மிக பெரிய உண்மை. ஏதாவது ஒரு வழியில் நம் குடும்பத்தோடு நாம் பேசிவிட மாட்டோமா? ஏதாவது ஒரு வழியில் நம் குடும்பத்தை நாம் நம்முடைய குரலை கொண்டு தழுவிவிட மாட்டோமா என்று எண்ணுவார்கள். அவர்களினுடைய ஏக்கம் நியாயமானது தானே. எப்படி நீ இங்கு கண்ணீர் வடித்து கதறி துடிக்கிறாயோ அதுபோலத்தானே இந்த பிரிவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் வருந்தி கொண்டிருப்பார்கள். வாழ்க்கையில் என்னென்னவோ கனவுகளை தூக்கி சுமந்தவர்கள் சட்டென்று இந்த உலகத்தை விட்டு ஒரு நொடியில் செல்லும் பொழுது அவர்கள் கண்ட கனவுகள் அத்தனையும் அங்கே கருகி போய் விட்டதல்லவா? அப்படியானால் அவர்கள் பேச துடிப்பதையாவது நீ என்னவென்று கேட்க வேண்டும் அல்லவா? இது உனக்கு நான் கொடுத்திருக்கின்ற ஒரு கடைசி வாய்ப்பு. ஆடி அமாவாசை நாளில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை விட்டுவிட்டாயானால் நிச்சயமாக என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை உனக்கு வரத்தான் செய்யும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு நான் சொல்கின்ற எல்லாமும் உனக்கு எந்த அளவிற்கு உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் தோன்றுகின்றதோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நிச்சயமான விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு நடத்துவது போல உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்ற குழப்பங்களை எல்லாம் தீர்த்து இனி உனக்கு நடப்பதை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்து விட்டது. என்னவாகும் என்று நீ தவித்த நிலையில் இவர்கள் உன்னோடு பேச வந்திருக்கின்ற இந்த வார்த்தைகளை சட்டென்று கேள். நிச்சயமாக இது மேலும் மேலும் உனக்கான பேரதிசயங்களை நடத்தும். மேலும் மேலும் உனக்கான பெருமகிழ்ச்சியான உண்மைகளை எடுத்துச் சொல்லும். என் குழந்தையே, இப்பொழுது அந்த ஆத்மா பேசுவதை நீ கவனமாக கேள். இவர்களுக்காக நீ ஒதுக்குகின்ற இந்த நிமிடம் நிச்சயமாக அவர்களின் மனபாரத்தையும் குறைத்துவிடும், உன்னுடைய மனபாரத்தையும் குறைத்துவிடும். இதோ அந்த ஆத்மா பேசுவதை கேள். நான் இப்பொழுது நம் வீட்டிற்கு வந்து விட்டேன். உங்களை எல்லாம் நான் சந்தித்து இன்று மனமகிழ்ச்சி அடைந்தேன். எனக்கு உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் நாம்
இங்கிருந்து சென்று விட்டோமே என்கின்ற வேதனை அதிகமாக இருந்தது. எனக்குள் இருந்த பல கனவுகள் எல்லாம் சிதைந்து போனதை எண்ணி எனக்கு அத்தனை வேதனையாக இருந்தது. ஆனால் எவ்வளவுதான் எனக்குள் கனவுகள் இருந்தாலும், எவ்வளவுதான் எனக்குள் யோசனைகள் இருந்தாலும், ஒன்று மட்டும் நான் புரிந்து கொண்டேன். பிறப்பு இறப்பு இரண்டும் எல்லோருக்கும் உண்டு என்று. சிறு பிள்ளையானாலும் வயதானவர்களே ஆனாலும் அவர்களுக்கான விதி எப்பொழுது விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அப்பொழுது அவர்கள் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்பதனை நான் புரிந்து கொண்டேன். எனக்கும் அதுபோலத்தான் இந்த வாய்ப்புகள் என்னை தேடி வந்துவிட்டது. அதனால் நான் அதனை ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும். எனக்கான நேரம் வரும் பொழுது, நான் இந்த உலகத்தை விட்டு இந்த நொடி செல்ல வேண்டும் என்பது விதியாகும் பொழுது அதை நிச்சயமாக எப்படி தவிர்க்க முடியும்? ஒருபோதும் அதனை தவிர்த்து விட முடியாது. இந்த நொடி முதல் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நான் சரியாக என்னவென்று கவனிக்க தொடங்கும் பொழுது, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதையெல்லாம் நிச்சயமாக நான் ஒவ்வொரு முறையுமே நம் வீட்டில் நடப்பதையெல்லாம் கவனத்தில் வைத்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு அமாவாசையிலும் நம் இல்லத்தை தேடி நான் வந்து கொண்டுதான் செல்கின்றேன். உங்களை தொட முயற்சி செய்கின்றேன், ஆனால் என்னால் முடியவில்லை. உங்களை நான் நிச்சயமாக கட்டி அணைக்க முயற்சி செய்கின்றேன், அது என்னால் முடியவில்லை. இப்படி நான் பல முயற்சிகளில் தோல்வி பெற்ற பிறகுதான் புரிந்து கொண்டேன், நான் இங்கு இல்லை, நான் ஒரு ஆத்மா என்பதனை. நான் அதனை ஏற்றுக்கொள்ளவும் ஆரம்பித்து விட்டேன். பலமுறை நான் செய்த முயற்சிகளில் தோல்வி பெற்றதனால் இது என்னால் முடியாத ஒரு காரியம் என்பதனை நான் தெரிந்து கொண்டேன். நான் எதற்காக இங்கிருந்து சென்றேன்? நான் இங்கு வாழ வேண்டும் என்பது போன்ற ஆசை கொண்டு மீண்டும் மீண்டும் மனதிற்குள் அந்த எண்ணத்தோடு சுற்றி திரிந்து கொண்டிருந்தேனே. ஆனால் நிச்சயமாக எனக்குள் இருக்கின்ற இந்த நிம்மதி கூட இல்லாமல் போய்விடும். இது எனக்கான இடம், நான் இந்த இடத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் எண்ணத் தொடங்கிவிட்டேன். எப்பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பதனால் மேலும் மேலும் கஷ்டங்கள் வருகிறது என்பதனை உணர்ந்து கொண்ட பிறகு இனி நடக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள நான் தொடர்ந்து விட்டேன். நடக்கக்கூடிய நன்மைகளை எப்பொழுதுமே என்னவென்று நான் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டேன். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் இனி இந்த வாழ்க்கையில் என்ன கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டி என்னாலான உதவிகளை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டேன். ஆத்மாக்களுக்கென்று சக்தி இருக்கின்றது. ஆத்மாக்கள் நினைத்தால் நிச்சயமாக தன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பல உதவிகளை செய்யலாம் என்பதனை நான் நிச்சயமாக தெரிந்து கொண்டேன். அதனால் இந்த நேரம், இந்த சூழ்நிலையானது எதை செய்ய நினைக்கிறதோ அதை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக செய்திட நான் வந்திருக்கின்றேன். எப்படி எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொண்டதோ அதுபோல உங்களுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் புரிதலுக்கு வர வேண்டும். என்னையே நினைத்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருப்பதை நான் அறிவேன். எப்பொழுதும் என்னையே பற்றி சிந்தித்து கொண்டிருப்பதை நான் அறிவேன். அதனால்தான் இன்று இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு உங்களோடு நான் பேச முடிவு செய்து விட்டேன். என்னுடைய இழப்பு எத்தனை பேரினுடைய மனதை பாதித்தது என்பதனை நான் அறிவேன். என் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் என்னை எண்ணி எண்ணி கலங்கியது எல்லாம் போதும். இனிமேலும் இதையெல்லாம் பற்றி யோசித்து கொண்டிருக்காமல், இனிமேலும் இதையெல்லாம் பற்றி எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருக்காமல், என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று புரிந்து நிச்சயமாக நீ எதையுமே எதிர்கொள்ள துணிந்து விட்டால் அது போதும். உனக்காக நான் நிச்சயமாக என்றுமே வருவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. உனக்காக எந்த நேரமும்
நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும். எப்பொழுதும் போல நான் வந்து இங்கு தங்கியிருந்து உங்களை எல்லாம் மனதார கண்டு ரசித்து இது என்னுடைய உலகம் அல்ல என்பதனையும் புரிந்து கொண்டு இங்கிருந்து சென்று விடுகின்றேன். அதனால் என்னை நினைத்து யாரும் கலங்க வேண்டாம். நான் எப்படி இந்த சூழ்நிலையை உணர்ந்து கொண்டேனோ அதுபோல நீங்களும் இந்த சூழ்நிலையை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல எல்லா விஷயங்களையும் மாற்றிவிட வேண்டும். காரணம் நிச்சயமாக இருக்கிறது. நான் தேடி வந்ததற்கு, பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கஷ்டங்களை தொடர்ந்து வரும் பொழுதிலும் கூட எல்லா நிலையிலும் இந்த குடும்பம் பட்ட பாடுகளை நான் அறிவேன். இப்பொழுது ஒரு பிரிவு ஒட்டு மொத்தமாக நமக்கு கிடைத்த சந்தோஷத்தை எல்லாம் இழக்க வைத்து விடக்கூடாது. நமக்கு கிடைத்த எல்லா விஷயங்களிலும் இருந்தும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நமக்கானதாக மீட்டு கொடுக்க வேண்டும். இப்படி என் குடும்பம் சிதைந்து போய் இருப்பதை கண்டால் என் குடும்பத்திற்காகாதவர்கள் எல்லாம் அதை நினைத்து சந்தோஷம் அல்லவா படுவார்கள். இவர்கள் எல்லாம் இதை நினைத்து எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சி அல்லவா அடைவார்கள். இவர்கள் ஒரு உயிர் இங்கிருந்து சென்று விட்டது என்பதற்காக ஒட்டுமொத்த குடும்பமும் சிதைந்து போய் நிற்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. அதுதான் முக்கியமான காரணம் நான் இப்பொழுது இங்கு பேச வந்ததற்கு. அதனால் எல்லா விஷயங்களையும் மறந்துவிட்டு அடுத்தது என்னவென்று யோசிக்க தொடங்க வேண்டும். இன்று இது எனக்கு என்றால் நாளை எல்லோருக்குமே இது போன்ற ஒரு சூழ்நிலை வரத்தானே செய்யும். அதனால் இருக்கின்ற நாட்களை, எனக்கு கிடைக்காதது உங்களுக்கு கிடைத்த இந்த நாட்களை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகின்றேன். நான் இருக்கின்ற இடத்தில் நான் நிம்மதியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். நான் இருக்கின்ற இடத்தில் நான் சந்தோஷமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். அது எனக்கான உலகமாக மாறிவிட்டது. இது உங்களுக்கான உலகம். இந்த உலகத்தில் நீங்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது ஒரு விதமான மன அழுத்தத்தை ஒவ்வொருவருக்கும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால் கொடுக்கத்தான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் நாம் பெரிதுபடுத்தி கொள்ளாமல் எப்பொழுதுமே நமக்கான முயற்சிகளோடு சரியாக இருந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நல்லது நடக்கும் என்பதனை இந்த வாழ்க்கை புரிய வைக்கும். அதுபோலத்தான் இந்த சூழ்நிலைகளை இனியாவது என்னவென்று புரிந்து ஏதுவென்று தெரிந்து அதற்கு ஏற்றது போல சந்தோஷமாக வாழத் தொடங்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். கடந்து வந்த பிரச்சனைகளை பற்றி மட்டுமே நாம் எண்ணிக்கொண்டிருந்தோமானால், நாம் ஒரு இழப்பை மட்டுமே யோசித்து கொண்டிருப்போமானால் நிச்சயமாக அந்த இழப்பு கொடுக்கின்ற வழியை ஒருபோதும் நம்மால் ஈடுகட்டிவிட முடியாது. ஒருபோதும் நம்மால் அதனை சரி செய்து விட முடியாது. இதனை உணர்ந்து கொண்டால்தான் நிச்சயமாக நம்மை தேடி வருகின்ற எல்லாமும் நமக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். என் குடும்பம் சந்தோஷமாக இருப்பதை நான் காண விரும்புகின்றேன். என் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் முகத்தில் புன்னகையை காண நான் விரும்புகின்றேன். என்னுடைய இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாததாக இருந்தாலும் நான் யதார்த்தத்தை புரிந்து கொண்டது போல நீங்களும் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் சொல்கின்றேன். மீண்டும் ஒரு ஜென்மம் என்ற ஒன்று இருந்தால் நான் நிச்சயமாக இங்கேயே வந்து பிறப்பேன். இந்த குடும்பத்தில் ஒருவராக நான் நிச்சயமாக வருவேன் என்பதனை மறக்க வேண்டாம். ஏதேனும் ஒரு புதிய வாரிசு இந்த குடும்பத்தில் வரும் பொழுது அவர்களாக நான் உருவமெடுத்து இங்கே வருவேன் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். நிச்சயமாக எல்லாமுமே நல்லதாகவே நடக்க நான் என்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். என்ன நடந்தாலும் அதற்காக வருந்த வேண்டாம். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை எண்ணி கலங்க வேண்டாம். எல்லா நிலையிலும் நான் உடன் வருவேன் என்பது மட்டும் மிக பெரிய புரிதலாக இருக்கட்டும். எல்லா சூழ்நிலையிலும்
நான் உங்களை பார்த்து கொண்டுதான் இருப்பேன். எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது இது போன்ற ஆத்மாக்கள் இல்லத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாட்களில் நான் நிச்சயமாக வந்து உங்களை எல்லாம் கண்டுவிட்டுத்தான் செல்வேன் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். இதைத்தான் நான் பேச நினைத்தேன். அதற்கு இந்த வராகி அம்மா எனக்கு உறுதுணையாக இருந்ததற்கு அவர்களுக்கும் மிக்க நன்றி. எதையுமே எண்ணி கலங்க வேண்டாம். எல்லாமும் நல்லதற்கே என்பதனை உணர்ந்து கொண்டால் அது போதும். எல்லா விஷயங்களும் இனி எப்பொழுதும் நல்லபடியாகவே நடக்கட்டும். என் குழந்தையே, இவர்களின் வார்த்தைகளை கேட்டாயல்லவா? இனியாவது தேவையற்ற சிந்தனைகளை விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.